Hi students, welcome to One Academy. இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 14th உடைய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ முதல்ல இதுல வந்து ஒரு சின்ன டேட்டா கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியால டாக்ஸ் பே பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லலாம், இந்தியாவில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 1.5 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்முடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 1.6% தான். சோ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில டோட்டல் பாப்புலேஷன்ல ஜஸ்ட் 1.6% ஆஃப் பீப்புள் தான் இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்றாங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொரு டேட்டா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 1.6%க்குள்ள அதை நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல வெறும் 1% பேர் தான் 50 லட்சத்துக்கு மேல வந்து ஆண்டு வருமானம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரி செலுத்துபவர்கள்ல 1% பேருக்கு தான் 50 லட்சத்துக்கு மேல ஆண்டு வருமானம் இருக்கு. இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 1.6% பீப்புள் தான் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் ஹானரிங் த ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து டாக்ஸ் பே பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வந்து இந்த வெப்சைட். அது மட்டும் இல்லாம இந்த டாக்ஸேஷன் ப்ராசஸை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்காகவும் அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிறதுக்காகவும் தான் இந்த வெப்சைட் இது. சரிங்களா? இந்த வெப்சைட் வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி இந்த இன்கம் டேக்ஸ் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் பேமெண்ட்ல அதுக்கப்புறம் ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அதை சரி பண்றதுல அது எல்லாத்துலயுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதுக்காக தான் இந்த வெப்சைட் இது. சரிங்களா? ஸோ இதை பத்தி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ நாளைக்கு நான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? ஸோ அடுத்தது, ஒடிசா பேக்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இந்த அம்ருத் ஸ்கீம். ஓகே, ஸோ அம்ருட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம வரலாம். அம்ருட் அப்படின்னா அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுதான் அம்ருட் அப்படின்றது. இந்த அம்ருத் ஸ்கீம் வந்து 2015ல லான்ச் பண்ணிருப்பாங்க. சரியா? இட் வாஸ் லான்ச்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த அம்ருத் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு கீழே இந்தியாவில் வந்து ஒரு 500 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? 500 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் வித் பாப்புலேஷன் ஓவர் 1 lakh. சரியா? 500 சிட்டிஸ், டவுன்ஸ், முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 500 பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்னா, ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, அதுக்கப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ். ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணிலாம் ட்ரைன் ஆகிற இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ், அப்புறம் கிரீன் ஸ்பேசஸ் அண்ட் பார்க். ஸோ பார்க், இந்த முனிசிபாலிட்டி பார்க்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பார்க்ஸ்லாம் டெவலப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை அதில் சொல்லியிருப்பாங்க இந்த 500 பிளேசஸ்ல. அதுதான் இந்த அம்ருத் ஸ்கீம் அப்படின்றது 2015ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒடிசா வந்து டாப் பெர்ஃபார்மரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒடிசா கண்டினியூஸ் டு பி த டாப் பெர்ஃபார்மர் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த அம்ருத் ஸ்கீம். அதுக்கு அடுத்தது சண்டிகர், தெலுங்கானா, குஜராத் அண்ட் கர்நாடகா இருக்காங்க. தமிழ்நாடு இல்லை. ஓகே, அடுத்த நியூஸ் பாருங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல் சார்த்தக். இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ரீசெண்டா ஒரு ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ நிறைய இருக்கணும், இப்போ லேட்டஸ்டா ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேரு சார்தக். சரிங்களா? இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த ஓஷன், இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ரோல் போறதுக்காக. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து மானிட்டர் பண்றதுக்காக, டு பேட்ரோல் த மேரிடைம் பவுண்டரி ஆஃப் த இந்தியா. சரி, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் டிசைன்ட் அண்ட் பில்ட் இண்டிஜினியஸ்லி பை த கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் இதை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த சார்த்தக் அப்படின்ற ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல் ஷிப். சரிங்களா? அடுத்து, நாசா டேட்டா சஜஸ்ட் சால்ட்டி வாட்டர் ஆன் டுவார்ஃப் பிளானட் சிரிஸ். ஸோ நம்ம சோலார் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளானட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பிளானட்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து டுவார்ஃப் பிளானட் அப்படின்ற கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க டுவார்ஃப் பிளானட் அப்படின்ட்டு. யாருன்னு பாத்தீங்கன்னா சீரிஸ், அப்புறம் வந்து ஹியூமியா, மேக்கி, சீரிஸ், ஹியூமியா, மேக்கி, ஐரிஸ் அண்ட் ப்ளூட்டோ. இவங்கெல்லாம் வந்து டுவார்ஃப் பிளானட்குள்ள கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த டுவார்ஃப் பிளானட்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரிஸ் தான். சீரிஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, இப்போ இதான் சன் வச்சுக்கோங்க, நம்ம மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இருக்கு. மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்றது இங்க இருக்கும்.
நிறைய கற்கள் இதெல்லாம் இருக்கும், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ். அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல தான் இந்த சீரிஸ் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? மற்றபடி இந்த ஹியூமியா, மேக்கி, ஐரிஸ், புளூட்டோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நெப்டியூனை தாண்டி பின்னாடி அங்க இருக்கு. பட் சீரிஸ் மட்டும் தான் இந்த இன்னர் இந்த பிளானட்ஸ்க்கு நடுவுல இந்த இடத்துல இருக்கு. சீரிஸ் அப்படின்ற அந்த குள்ளக்கோள் தான். சரிங்களா? சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்துட்டு நாசா ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீரீஸ்ல வந்துட்டு வாட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது சர்ஃபேஸ்ல இல்ல, சர்ஃபேஸ்க்கு அடியில வந்துட்டு வாட்டர் இருக்கலாம், சால்ட்டி வாட்டர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் அதுக்கு வந்து ஓஷன் வேர்ல்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஜூபிட்டருடைய மூன் யூரோப்பாக்கும், சாட்டர்னுடைய மூன் என்கிளாடஸ் அதுக்கும், நெப்டியூனோட மூன் ட்ரிட்டன், அப்புறம் நம்மளோட புளூட்டோ, இவங்களுக்கெல்லாம் தான் வந்து இந்த ஓஷன் வேர்ல்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாங்க. இப்போ சீரிஸ்க்கு அந்த ஓஷன் வேர்ல்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? என்ன சொல்றாங்க, அதோட சர்ஃபேஸ்க்கு அடியில பெரிய ஓஷன் இருக்கலாம், சால்ட்டி வாட்டருடைய ஓஷன் இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. சீரிஸ் எங்க இருக்குன்றதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது, சீரிஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் தி ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் between the Mars and Jupiter. It is the only dwarf planet located in the inner solar system. அதாவது நம்ம பிளானட்ஸ், இந்த பிளானட்ஸ் வரைக்கும் தான் நம்ம இன்னர் சோலார் சிஸ்டம் சொல்லி சொல்றோம். ஸோ அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே டார்க் பிளானட் இந்த சீரிஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த சீரிஸை ஸ்டடி பண்றதுக்காக 2007ல நாசா வந்து ஒரு மிஷன் அனுப்புறாங்க. அதுக்கு பேரு டான் ஸ்பேஸ் கிராஃப்ட். சரிங்களா? இது வந்துட்டு வெஸ்டா அண்ட் சீரிஸ் அப்படின்ற 2 ஆப்ஜெக்ட்ஸை இது ஸ்டடி பண்ணுச்சு. நெக்ஸ்ட், ஸோ ஓகேங்க. ஸோ ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போதைக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கதா அதுல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் நம்ம சும்மா என்னன்னு தெரிஞ்சுப்போம், இதை ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் அப்படின்ற ப்ராஜெக்டை இந்த இனிஷியேட்டிவ் இந்தியா தான் ப்ரொபோஸ் பண்றாங்க, இந்த ஐடியாவை. சரியா? இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இந்த கொரோனா ப்ராப்ளம் முடிஞ்சோடனே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஐடியாவா இருந்துச்சு. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், ஈக்குவேட்டருக்கு மேல டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சன்லைட் உங்களுக்கு எப்பவுமே அதிகமா இருக்கும். சரிங்களா? அதிகமா இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இந்த சன் நெவர் செட் அப்படின்றதுதான் ஒரு கான்செப்ட். அதாவது இடத்துல ஒரு பக்கம் சன் செட் ஆனா இன்னொரு பக்கம் ரைஸ் ஆக போகுது இல்லையா? அப்ப சன் நெவர் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயுமே சோலார் பவர் பிளான்ஸ் வந்து அமைக்க போறோம். அமைச்சிட்டு இது எல்லாத்தையும் ஒரு கிரிட் கூட நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அந்த பவர், அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பவரை ஒரு கிரிட் கூட நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ட்ரில நைட்டா இருக்கும்போது இன்னொரு கண்ட்ரில பகலா இருக்கும். அப்ப அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இப்படி கண்டினியூஸா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அது எல்லா கண்ட்ரிக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும் எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா? இதுதான் வந்து இந்த கான்செப்ட். இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, இதுல வந்து ஒரு 140 கண்ட்ரிஸ் கிட்ட இதுல இன்வால்வ் ஆவாங்க. அப்படி ஆகும்போது எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டி ஷேர் பண்ணிக்குவாங்க, டெக்னாலஜி வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இது மூலியமா அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸும் வந்து பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு போக முடியும். எல்லா கண்ட்ரிஸ்க்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவ். அதை இப்போதைக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இஸ்ரேல் லான்ச்சஸ் டெஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். சரியா? இஸ்ரேல் வந்து ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏரோ 2 அப்படின்ற ஒரு மிசைலை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஏரோ 2 மிசைலை வந்து ரீசெண்டா வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணிருக்காங்க. இந்த ஏரோ 2 மிசைல் அப்படின்றது இட் வாஸ் ஜாயின்ட்லி டெவலப்டு பை யுஎஸ்ஏ அண்ட் இஸ்ரேல். சரியா? ஏரோ 2 மிசைல் அப்படின்றது இட் வாஸ் ஜாயின்ட்லி டெவலப்டு பை யுஎஸ் அண்ட் இஸ்ரேல். அதை வந்து ரீசெண்டா என்ன பண்ணாங்க, டெஸ்ட் ஃபயர் வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அயன் டோம் அப்படின்றது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப்டு பை இஸ்ரேல். நீங்க வந்து இந்த அயன் டோம் அப்படின்றத கொண்டு உங்க ஊர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இதை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில எங்க இருந்து யார் மூலியமா சென்னை அட்டாக் பண்ணாலும் சரி, இந்த ஏர் டோம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மிசைலை ட்ராக் பண்ணி அதை போயிட்டு டெஸ்ட்ராய் பண்ணும். சரியா? அதான் அந்த ஏர் டோம் அப்படின்றது. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது ஆல் வெதர் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது வந்து இஸ்ரேல் தான் டெவலப் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏரோ 2 மிசைலும் இஸ்ரேல் தான். அயன் டோம்ன்றது முன்னாடி இருக்கிறது தான், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இந்தியா அனௌன்சஸ் $500 million பேக்கேஜ் ஃபார் மாலத்தீவ்ஸ். ஸோ மாலத்தீவ்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்னால வந்துட்டு
அந்த கண்ட்ரில பயங்கரமா எக்கனாமிக் இம்பாக்ட் வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு $500 million வந்து நம்ம அவங்களுக்கு உதவி தரோம் மாலத்தீவ்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ எல்லாரும் கேட்கலாம் நமக்கே இல்லை அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் தான், தேவைதான் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவை, அதனால நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் நமக்கு வந்து மாலத்தீவ்ஸ் வேணும், அதனால நம்ம வந்து கொடுக்கணும் தான். ஓகே, ஒரு மனிதாபிமான அடிப்படையிலும் வச்சுக்கலாம். அடுத்தது நாசாஸ் பிளானட் ஹண்டர் டெஸ்ட் கம்ப்ளீட்ஸ் பிரைமரி மிஷன். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் அப்படின்றது நாசாவுடைய ஒரு முக்கியமான சேட்டலைட் இது. சரிங்களா? இந்த சேட்டலைட்டை 2018 லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா இது பேர்லயே இருக்கு, டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட். எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சேட்டலைட். எக்ஸோ பிளானட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தை தவிர மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ் இருக்கு. நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி எக்கச்சக்கமான சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா? அதுல ஏதோ ஒரு சன்னு, ஏதோ அந்த சன்னை சுத்தி வரக்கூடிய ஏதோ ஒரு பிளானட், அந்த பிளானட் தான் நம்ம எக்ஸோ பிளானட் அப்படி சொல்லி சொல்றோம். சரிங்களா? இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எக்ஸோ பிளானட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸோ பிளானட்ஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு தான் இந்த டெஸ் அப்படின்ற சேட்டலைட். சரிங்களா? இதை 2018 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அதோடைய மிஷன் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து அதோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 66 எக்ஸோ பிளானட்ஸ் இது ஃபைண்ட் பண்ணிருக்கு. பிளஸ் 2100 பிளானட்ஸ் இது ஃபைண்ட் பண்ணிருக்கு. அது எக்ஸோ பிளானட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸோ பிளானட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அதை செக் பண்ணி அது எக்ஸோ பிளானட்டான்னு சொல்லி அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ 66 எக்ஸோ பிளானட்ஸ் இது ஃபைண்ட் பண்ணிருக்கு. ஸோ நீங்க எடுத்துக்க வேண்டியது டெஸ்ட் 2018 லான்ச் பண்ணாங்க. இட் வாஸ் லான்ச்ட் பை நாசா. ஓகே, எதுக்காக? டு ஃபைண்ட் த எக்ஸோ பிளானட்ஸ். அதே மாதிரி முதல்ல எக்ஸோ பிளானட் அப்படின்றது 1992 தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைன். ஸோ ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி டு டெஸ்ட் அப்பர் ஸ்டேஜ் ராக்கெட் இன்ஜின். ஓகே, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்றது எங்கேயோ அமெரிக்காலலாம் இல்லை, நம்ம இந்தியாவில தான் இருக்கு. இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராமன் அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் இன்ஜினை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது மூலமா they become the first Indian private company to successfully test fire a rocket engine. சரியா? சோ இது மூலமா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி நம்ம கண்ட்ரில கூட இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் டெவலப் ஆவாங்க. சரிங்களா? சோ இது ஒரு சூப்பரான விஷயம். அதே மாதிரி நம்ம ரீசெண்டா ஆத்ம நிர்பர் பாரத் அபியான்ல கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இஸ்ரோவுடைய ஃபெசிலிட்டிஸை வந்து பிரைவேட்டும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல வந்து பிரைவேட்டுக்கும் நாங்க வந்து இடம் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம், பார்த்துக்கோங்க. ராமன் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். அதுக்கப்புறம் இந்த ராக்கெட்டை வச்சு அப் டு 200 to 700 kilograms வெயிட் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை வந்து லோ எர்த் ஆர்பிட்ல நம்மளால லான்ச் பண்ண முடியும். சரிங்களா? லோ எர்த் ஆர்பிட் அப்படிங்கும்போது ஒரு 200 இருந்து ஒரு 2000 kilometers ஹைட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்பிட்ல நம்ம லான்ச் பண்ண முடியும். ஃபைன், நெக்ஸ்ட். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் ஆல். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோதான். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெலிகிராம் குரூப் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதை நான் ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அன்அகாடமி பிளஸ்ல நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரெஃபரல் கோட் வந்துட்டு ஜிவி கரண்ட் அப்படின்றது. ஸோ நான் அன்அகாடமில இப்போ என்ன கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து சயின்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து தியரி பிளஸ் எம்சிக்யூ பிளஸ் பிவைக்யூஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கோர்ஸ்ல நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ப்ரீவியஸ் இயர்ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து யூனிட் 8 and 9க்கு இப்போ நான் வந்து ஒரு கரெக்டா ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுல தமிழ்நாடு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே இதுல நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதை நீங்க பார்க்கலாம். பிளஸ் அன்அகாடமி பிளஸ்ல நாங்க வேற என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா குரூப் 1 and 2 ப்ரிலிம்ஸ்க்காக ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி சண்டே வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க வந்து வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்ல இருந்து இதை அட்டென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணி முடிச்ச உடனே அங்கேயே எக்ஸ்பிளேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி T20 அப்படின்றது டெய்லி T20ல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா டெய்லி ஒரு சப்ஜெக்ட். ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து காலையில 8 மணிலேருந்து 8:20 வரைக்கும் 20 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ஃப்ரீ டெஸ்ட், இது எல்லாருக்குமே ஃப்ரீ. இது நீங்க அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா
ஏதாச்சும் ஒரு அந்த எஜுகேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த 20 கொஸ்டின்ஸையும். சரியா? ஸோ இந்த இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க புதுதா படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இலக்கு அப்படின்ற பேர்ல ஒரு பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 and 2 ஓட சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா இதுல கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி விதை அப்படின்ற பேர்ல ஒரு பேட்ச் இருக்கு. இதுல வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் கோச்சிங் வந்து இதுல கொடுக்குறாங்க. ரைட்? ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.